வணக்கம் உடன்பிறப்புகளே. இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். அதனால் அது வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க போயிடுங்க. ஏன்னா பதிவு வந்து பியூர்லி ஜென்சி டிஎம்கே பசங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் நான் அந்த பதிவு போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் அதை கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது வேறு வழி இல்லை. ஏன்னா நாங்களும் டிஎம்கே அப்படிங்கும்போது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நானும் இருக்கேன். அதனால் பதில் கண்டிப்பாக கொடுப்பேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் டேரெக்டாக எங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன தொடர்பு கொள்ள முடியாத ஆள் கிடையாது. நான் எங்கள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் யார்கிட்ட கேட்டாலும் திமுககாரங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ராஜதுரை ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையுமே இருக்கும். எல்லாத்தையும் நான் எடுத்து பேசுவேன். யார் ஃபோனையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். ஒன்று வாட்ஸ்அப்பில் இல்லை இன்பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட நான் பதில் கொடுத்துருக்கேன். யாரோ தெரியாதவங்க நம்பர் கேட்டால் கூட ஓப்பன்லேயே தான் போடுவேன். நான் நம்ம இன்பாக்ஸிலோட போய் போட மாட்டேன். டேரெக்டாக கமெண்ட்லேயே போடுவேன் நான். ஆனால் அதை கூட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஓப்பனில் எல்லாத்துக்கும் இப்போ நம்பர் போடுறீங்க அப்படின்னு. இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. சரியா? என் நம்பர் நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அதில் நம்பர் போடாத அளவுக்கு. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆக்கப்பூர்வமான இதை பண்ண சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்றீங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் இந்த சென்சிட்டிவ்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கீங்க இல்லையா? இந்த 5-6 பேருமே உங்கள் பதிவுக்கு கீழே போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா தம்பிகளா? எந்த கமெண்ட்ஸுமே ஒரு 10% பாசிட்டிவாக இருக்கா? பார்த்துருக்கீங்களா? இல்லை தம்பிகளா. நீங்கள் படிங்க, நல்லா படிங்க. சுய பரிசோதனை முதல்ல செய்யுங்க. அப்புறமா நாங்கள் சொன்னது தப்பா அப்படிங்கிறத அப்புறமா பேசிக்குவோம். ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் முதல்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கலை. அதில் வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே தலைவரையும் தளபதியவும் அவங்க ஃபேமிலியவும் எல்லாமே திமுகவையும் மட்ட ரகமாக கொத்தடிமையில் ஆரம்பிச்சு இப்படி ஒரு வார்த்தையே நாங்கள் பயன்படுத்தினது கிடையாது தம்பிகளா. எதிர்கட்சிக்காரங்க கூட எங்களை இப்படியெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஊப்பிம்பாங்க. ஊப்பின்னா உடன்பிறப்பு, அவ்வளோதான். அது பெரிய விஷயம் கிடையாது. அதனால் ஊப்பின்னு தான் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதை கூட நான் கிண்டலாக நினைக்க மாட்டோம். சரி, ஒரு கௌரவமாக கூட நினச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க கூட அப்படி தான் நினச்சி சொல்லுவாங்க. ஒரு கௌரவமாக தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ கொத்தடிமைகள் ஆரம்பிச்சிங்க. அப்புறம் அந்த அமைச்சரை கீர்த்தனாவை அந்த குழந்தைய வச்சுட்டு கொண்டு வந்தீங்க. எல்லாமே தம்பிகளாக நீங்கள் பண்ணுறது எதுவுமே என்ன சொல்கிறது, அரசியலில் வராது. அதை சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களை இப்படி இது பண்ணுறாங்க வைக்காங்க அப்படின்றீங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே இப்போ இந்த 3 மாதத்தில் எடுத்துக்கோங்க. இந்த ஆட்சி வந்த அந்த 2 மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதையுமே நீங்கள் செய்யலை. எல்லாமே நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இந்த லைனில் மட்டும்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வேறு என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது திமுக ஆளுங்கட்சியோட இருக்கிறத விட எதிர்க்கட்சியில் 4 மடங்கு வீரியமாக செயல்படும். அப்படி இருக்கிற திமுகவே இன்றைக்கி செயல்படுதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு உங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த அரசியல் வந்து ஒரு மாதிரி வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறது. உங்களோட இந்த நீங்கள் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதை அவங்க என்ன செய்கிறாங்க, பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி அதுதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க கொண்டு போய்கிட்டு அவங்க அரசியல் ஈஸியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரியலையா? எத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆட்சியில் இந்த லாக்அப் டெத் எத்தனை நடந்தது? இந்த லாக்அப் டெத் ஏதாவது அரசியல் பண்ண விட்டிங்களா தம்பிங்களா? திமுக கட்சி ஏதாவது அரசியல் பண்ணுற அளவுக்கு விட்டிங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நாள் பேசு பொருள், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நீங்கள் ஏதாவது பண்ணிடுறீங்க. அதை வச்சு அவங்க மீடியாவை அடுத்த கட்டம் நகண்டு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு அதை அவங்க பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு போய் பதிலும் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு, அன்றைக்கி ராஜ்மோகன் நினைக்கிறாம்பா, அவர் வந்திருக்கிறாரு. இந்த ஒரு 4 பசங்க நின்றுக்கிட்டு, ஏய் மிஸ்டர் ராஜ்மோகன், நீங்கள் பிஜேபி சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், இப்படியெல்லாம் கேரோ பண்ண முடியாது தெரியுமா தம்பிகளா? அமைச்சர்களை கேரோ பண்ணுறது தவறுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? திமுகவில் இப்படி ஏதாவது ஒரு அமைச்சரை போய் நீ கேரோ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கங்க, கட்சிக்காரனே ஒன்று சும்மா விட்டுருக்க மாட்டான். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தவறு தம்பிகளா. இதை சொன்னால் இது கூட உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்களேன் பார்ப்போம். இதில் எங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம்? எந்த இடத்துலையுமே நீங்கள் எங்களுக்கு போட்டியும் கிடையாது, காம்படிட்டரும் கிடையாது. உங்கள்கிட்ட அதுபோது சொல்கிறாப்பில் எங்களை தொடர்பு உள்ளலாம். நீங்கள் என்ன ஆத்தரைஸ்டா தம்பிகளா? நான் தெரியாமல் தான் கேட்கேன். திமுகவுக்கு நீங்கள் என்ன ஆத்தரைஸ்டா, இல்லை ஏற்றுருக்காங்களா? முரசொலியில் வந்திருக்கா சென்சிடிஎம்கேன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு? 2010 எல்லாம் பார்த்தீங்க, 10-11 எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி நான் பதிவு போடுறேன் அப்படின்றீங்களா தம்பிகளா? முதல்ல ஒரு ஐடி வச்சுருந்தேன். சரியா? 80,000 ஃபாலோவர் இருந்தது. சரியா? அதில் கிட்டத்தட்ட 8,000 போஸ்ட் போட்டிருக்கிறேன். சரியா? 8,000 போஸ்ட்டு. அந்த 8,000 பதிவுமே திமுக தான் போட்டிருப்பேன். சரியா? இப்போ இருக்கிற இந்த 50,000 ஃபாலோவரு இதுலேயுமே பாருங்கள் 3,000 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன். 3,000 போஸ்ட்டுமே திமுக தான் போட்டிருப்பேன் நான். சரியா? நீங்கள் இப்போ வந்து உழைக்கிறீங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதுக்காக பழைய ஆட்கள் சொல்கிறதெல்லாம் தவறு, நாங்கள் செய்கிறது அந்த சரி அப்படி நினைக்காதே தம்பிகளா. நீங்கள் பண்ணுறது என்ன சொல்கிறது, அந்த அரசியலை வேற மாதிரி கூட்டு போகிறீங்க. நீங்கள் தான் நம்ம திமுக காப்பாற்ற வந்த மாதிரி, அப்போ திமுகவில் உள்ளவங்க எல்லோரும் போயிட்டாங்க அப்படி நீங்களாக நினச்சிக்கிட்டு நீங்களாக பண்ணிக்கிட்டு தம்பிகளா நீங்கள் பண்ணுறது அரசியலே கிடையாது. நான் இப்போயும் சொல்கிறேன், அரசியலே கிடையாது. இதுக்கெல்லாம் போஸ்ட் போட்டு தான் சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன்னா நீங்கள் திமுகன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பதில் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரியா? நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்களை நாங்கள் 2010 பண்ணிட்டு வந்த தம்பிகளா. சரியா? இப்போ இருக்க இந்த அணிகளில் 24 அணிகள் வந்திருக்கு. இப்போது
16 அணி தான் இருந்தது. இப்போ மீதி இருக்கிற 8 அணி இப்போ புதுசாக தான் போட்டிருக்காங்க. எப்போது 2015க்கு மேலே ஒவ்வொரு அணியும் இது தேவை, இந்த காலகட்டங்களில் இந்த அணி தேவை, எங்களுக்கு இந்த அணி தேவை அப்படின்னு எல்லாமே இதே ஃபேஸ்புக்கில் போட்டு தான் நாங்கள் அந்த அணிகளே உருவாக்கியிருக்கோம் திமுகவில். அதனால் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். என்னைக்கு சொல்லலை தம்பிகளா, அரசு ஊழியர்கள் நம்மளை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அரசு ஊழியர்கள் நம்மளை விட்டு வெளியே போகிறாங்க, தோமசால ஊழியர்கள் வெளியே போகிறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள், போலீஸ் துறையில் உள்ளவங்க, சத்துணவு அமைப்பாளர்கள், இந்த செவிலியர்கள், இவங்க எல்லாமே திமுக விட்டு வெளியே போகிறாங்க, அந்நியப்படுறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க. அவங்க வந்தாங்கன்னா நமக்கு ஓட்டு பலமாக இருக்கும். ஒரு அரசு ஊழியர் வந்து 10 லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னா ஒரு அரசு ஊழியராக நினைக்காதீங்க அவங்கள. அவன் 50 ஓட்டை பாதிக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தரும். அதனால் வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது, எதையும் விட்டுறாதீங்க அப்படின்னு பல வீடியோ போட்டிருக்கிறேன். மகேஷ் அண்ணனுக்கு போட்டிருக்கேன், மாசு அண்ணனுக்கு போட்டிருக்கேன், சேகர்பாபு அண்ணனுக்கு போட்டிருக்கேன். எத்தனை அமைச்சர்களும் அத்தனை வச்சு அமைச்சர்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். யாருமே செவிசாய்க்கலை. திமுக 60லேருந்து 70 தொகுதி தான் பிடிக்கும் அப்படின்னு என்னை சுற்றி உள்ள எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இருந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. கிறிஸ்டியன் இவங்கெல்லாம் பாதி பேர் வெளியே போகிறாங்க, இவங்க பாதி பேர் வெளியே போகிறாங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவ்வளோ தான் வருது, 60லேருந்து 70 தொகுதி தான் வரும். இப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லத்தான் செஞ்சேன். நான் சொல்லாமல் இருந்தேன்னா அப்போவே சொல்லி அதை சரி பண்ணியிருந்தா இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கும் தம்பிகளா. இப்போயும் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வருஷம் கழித்து இந்த பசங்களால் இப்படி வம்பா போயிடுச்சே அப்படின்னு 4 பேர் உங்களை பேசிடக்கூடாது பாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நாளைக்கு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு நீங்கள் நினச்சி பார்க்க முடியும். கட்சி அதில் பாதாளத்துக்கு போயிருந்த தம்பிகளா. அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயங்களை இப்படி பண்ணாதீங்க. எதை எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதை விட்டுறீங்க. நீங்கள் கிண்டலு கேலி பண்ணுறது இது மட்டும்தான் இதுன்னே நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் என்ன ஜட்டி போட்டிருக்கிறான், அவன் என்ன இது போட்டிருக்கிறான், இது தேவையில்லை தம்பி, இது தேவையில்லை. எத்தனையோ விஷயங்கள் இந்த அரசில் தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அத்தனையும் சுட்டி காட்டி போட்டுக்கிட்டுருங்க. நாங்கள் ஒன்றும் நீங்கள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. ஒன்றும் நீங்கள் எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்படேட்டரே கிடையாது. நீங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்றீங்க, நீங்கள் வெறியும் பேச மாட்டேன்றாரு அப்படின்றீங்க. எதுக்கு பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? புரியலை. நான் ஒருத்தன் தானே தம்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். திமுக எத்தனை கோடி பேர் இருக்காங்க தெரியுமா? நான் ஒருத்தன் தானே போடுறேன், வேறு யாராவது போடுறாங்களா? இதில் என்ன இருக்குது? ஏன் ஃபோன் நம்பரை தம்பிகளா இப்போயே நான் வீடியோ போடுறதுன்னு சொல்கிறேன். எத்தனையோ அமைச்சர்கள் எனக்கு ஃபோன் நம்பரை வாங்கி, எத்தனையோ நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் ஃபோன் நம்பர் வாங்கி பேசுகிறாங்க. ஒன்று என்னோட பதிவில் உள்ள கமெண்ட்ஸையும் நீங்கள் பாருங்கள், பதிவும் பாருங்கள். உங்கள் ஆதங்கம் நியாயமா அப்படிங்கிறத நீங்களே யோசித்துக்கோங்க. என்னோடய பதிவில் உள்ள கமெண்ட்ஸையும் பாருங்கள். பார்த்துட்டு அதில் பரம்பரை திமுகக்காரங்க யாராவது வந்து நீ பேசுகிறது தவறு தம்பி அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். இல்லை கட்சிக்காரங்க யாராவது வந்து நீ பேசுகிறது தப்பு தம்பி, இப்படி பேசாத அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நாங்கள் பட்ட வலிகள் வேதனைகள் அதிகம், இழப்பு அதிகம். 10 வருஷம் இருந்தது பார்த்தியா, 2010லேருந்து 2021 வரைக்கும். இந்த காலகட்டங்களில் அவன் ஒன்றியச்சில நகரச்சில பேருச்சில இருந்தாங்க பார்த்தியா, அவன் பொண்டாட்டி தாலியை விற்று தான் கட்சியை நடத்தணும். இதுதான் யதார்த்தம். சரியா? இதில் யாராவது தெரிஞ்சவங்க நம்ம கட்சிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைப்பா, எல்லோரும் சுகபோகமாக தான் இருந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிடுங்க, பார்த்துக்கலாம். சரியா? 2010லேருந்து 2021 வரைக்கும் பொண்டாட்டி தாலியை விற்று தான் இந்த கட்சியவே நடத்தணும் நாங்கள். சரியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த கட்சியை ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கொண்டு போய் தான் 2016 வந்துடும் நினச்சி ஓடணும். முடியலை. 2014 தோல்வி தெரிஞ்சோம். 2014 2021 வரைக்கும் மறுபடியும் விற்று செலவழித்து ஓடணும். சரியா? யாரையும் போய் விற்று செலவழிச்சுன்னு சொல்லலை. ஆனாலும் கட்சிக்காக செஞ்சவங்க. அவங்க நல்லா இருக்கணுமோ நல்லா இருக்கக்கூடாது. 2021 ஆட்சி வந்ததில்லை. ஆட்சி வந்தவொடனே அவங்க வீட்டை மரம் எல்லாம் எதிர்பார்ப்பாங்கள்ல, வச்ச நகையை திருப்பணும்னு எதிர்பார்த்துருப்பாங்கள்ல, ஏதாவது செஞ்சுருக்கணுமில்ல, செய்யலை. இல்லை. அப்போ அத்தனை அமைச்சர்களும் பண்ண வேலைக்கு பலியாடு யார்? நாங்கள் தானே. உண்மையாக உழைச்ச நாங்கள் தான் தம்பி தெருவில் நிற்கிறோம். எல்லா அமைச்சர்களும் செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வழக்குக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது பாதிக்காது. அப்புறம் நாங்கள் பேசாமல் யார் தம்பி பேசுவா? எங்கள் வழிகள் அதிகம் தம்பி. இன்றைக்கி ஆட்சியெல்லாம் போச்சு. எங்களால் ஆட்சியெல்லாம் போகல. எங்களால் ஆட்சியெல்லாம் போச்சுன்னா நாங்கள் மூடிக்கிட்டு இருந்திருப்போம். ஆட்சியெல்லாம் போனது இவங்க ஆடின ஆட்டத்தினால் ஆட்சியெல்லாம் போச்சு. அப்போ நாங்கள் அதை சொல்லத்தானே செய்வோம். அப்போ எங்களுக்கு அந்த வேதனை இருக்கத்தானே செய்யும் தம்பி. அப்போ நாங்கள் அதை பேசத்தானே செய்ய வேண்டியிருக்கோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ண சொல்கிறேன்? நீங்களும் ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோடய பதிவை அப்படி தள்ளி விட்டு போயிடுங்க. ஒன்றும் தவறு வந்துடாது, தப்பு வந்துடாது. நீங்கள் இன்பாக்ஸ்லேயே வந்து பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் யார்ட்டையும் மரியாதை குறைவாக பேசவே மாட்டேன். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். சரியா? நீங்கள் எப்படி பேசினாலும் சரி, நான் கூலாக தான் பதில் சொல்லுவேன். சரியா? அதனால் நீங்கள் வாங்க, இன்பாக்ஸில் வாங்க. தானே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இல்லை தம்பி நீ இப்படி சொல்லியிருக்கடா, இல்லை நீ ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு கூட கேளுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கட்சிக்காரனாக கேட்டால் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். நீ விரோதியாக பேசி வேறு மாதிரி பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா தான் அதுக்கு வேறு மாதிரி பதிலும் நான் வச்சுருக்கேன். சரியா? அதனால் நீங்கள் பண்ணுற விஷயத்த கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல போகிறது கிடையாது. நாளைக்கு இது ஒரு மைனஸில் போய் நின்றக்கூடாதே அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். மற்றபடி நீங்கள் யாருன்னு எனக்கே தெரியாது.
ஒன்றும் முறை சொல்லிலேயும் நீங்கள் சென்சிடிஎம்கேன்னு அறிவிப்பு வரல, நீங்கள் நிர்வாகிகளும் கிடையாது, கட்சிக்கு உண்டான ஆதும் கிடையாது. நான் 6 உறுப்பினர் அட்டை வச்சுருக்கேன் தம்பிகளா, 7 வச்சுருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் என்ன நீ கட்சிக்காரரா இவர் கட்சிக்காரர் இருக்காரான்னு முதல்ல பார்த்து சொல்லுங்கள். இந்த நயல் நக்கால் நின்னால வேண்டாம் தம்பிகளா, சரியா? நான் ஒன்று நிறைய பேசிடுவேன், சரியா? 1% தான் இப்போ பேசியிருக்கேன், அதனால் கடந்து போங்க, சரியா?